الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وقال النبي صلى الله عليه وسلم: أنا أول شافع وأول مشفع ولا فخر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது அன்பு கொண்டு அண்ணல் பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாம் வாழுகிற இந்த பகுதியை அல்லாஹ் செழிப்பாக்கி இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைந்த வளத்தை கொடுத்து அதன் மூலமாக நம்மையும் அல்லாஹ் செழிப்பாக்கி தந்தருள்வானாக. நாம் என்னென்ன நோக்கத்தை மனதிலே ஏந்தி வந்திருக்கிறோமோ, இந்த மௌலிதின் சிறப்பாலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உண்மையான முஹப்பத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் காரியங்களை நிறைவேற்றி தந்தருள்வானாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உம்மத்தின் மீது உம்மி நபியின் கவனம். ஒரு அழகான தலைப்பு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்தை கவனிக்கிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானார் அக்கறை கொண்டார்கள். வரலாறுகளை கொஞ்சம் நாம் புரட்டி பார்க்கிறோம். பொதுவாகவே ஒருவருடைய வளர்ப்புக்கு, ஒருவருடைய உருவாக்கத்திற்கு இரண்டு பேர்கள் காரணம். ஒருத்தர் உருவாகணும்னா ரெண்டு பேர் இல்லாம உருவாக்க முடியாது. சிறந்த பெற்றோர், நல்லாசிரியர். பெற்றோரும் நன்றாக இருக்கிறார்கள், ஆசிரியரும் நன்றாக இருக்கிறார்கள், அந்த குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக வாழுவார்கள். பெருமானாருக்கு சிறந்த பெற்றோர் யார், சிறந்த ஆசிரியர் யார்? பெருமானாரை வளர்க்கிற பொறுப்பை யார் எடுத்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வியை கொடுக்கிற பொறுப்பை யார் எடுத்தார்கள்? குர்ஆன் பேசுகிறது, அலம் யஜிதிக்க யதீமன் ஃபஆவா, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள், உங்களை வளர்க்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஒரு பிள்ளையை அல்லாஹ் வளர்த்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் வளர்த்தார். அதனாலதான் 63 ஆண்டுகள் பெருமானார் வாழ்ந்தார்களே. 63 ஆண்டுகளில் ஒரு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு காட்ட முடியுமா? 63 நாள் அல்ல, மாசம் அல்ல, 63 ஆண்டுகள் ஒரு பொய் சொன்னதாக ஒரு வரலாறு காட்ட முடியுமா? ஒருவர் ஏசியதாக, பேசியதாக, ஏளனம் செய்ததாக, எள்ளி நகைத்ததாக, துன்பப்படுத்தியதாக, துயரப்படுத்தியதாக ஒரே ஒரு வரலாறு காட்ட முடியாது. காரணம், அல்லாஹ் வளர்த்தவில்லை. இன்றைக்கு நாம் பொய் சொல்லாத ஒரு நாள் உண்டா? கொஞ்சம் யோசிக்கிறோம். காலையிலிருந்து இரவு படுப்பதற்குள் நான் ஒரு பொய் கூட சொல்லவில்லை. பெருமானார் எங்கே இருக்கிறார்? யோசிக்க வேண்டும். அல்லாம ஹக்கானி கூட அழகான ஒரு 3 பேர் பயணத்துக்கு போறாங்க. போய்விட்டு திரும்ப வருகிற பொழுது ஒரு ரொட்டி தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. 3 பேத்துக்கு சேர்த்து ஒரு ரொட்டி. இதை யார் சாப்பிடுவது? பொதுவா நம்மாலதான் ஐடியா கொடுக்கறதுல நமக்கு நிகர் உலகத்துல யாருமே கிடையாது. சொன்ன ஒரு ஐடியா
3 பேரும் படுக்கலாம், இரவு உறங்கலாம். யார் நல்ல கனவு காணுகிறாரோ அவர் சாப்பிடலாம். சரின்னு 3 பேர் படுத்தாச்சு. நம்மால தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணா, நடிச்சா. 2 பேரும் தூங்குன உடனே ரொட்டியை சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். மறுநாள் காலை வேகமாக எழுந்து யூதனை பார்த்து, நீ என்னடா கனவு கண்டாய்? அவன் சொன்னான், துர்சீன மலைக்கு சென்றேன். கனவில மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வும் பேசுகிறதை ஒட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன். சபாஸ், நல்ல கனவு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த வேலையை தான் செய்யறான். நல்ல கனவு. நஸ்ரானியை பார்த்து, நீ என்னடா கனவு கண்டாய்? நான் நேரம் முதவானத்துக்கே போயிட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கூட உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தேன். 2 பேர் சேர்ந்து, நீ என்னடா கனவு கண்டாய்? நான் உறங்கினேன்னா என்ன ஆனது? ஜிப்ராயிலே நேரடியாக வந்து, தம்பி பசியோடு படுக்க கூடாது என்று என்னை தட்டி எழுப்பி ரொட்டியை துண்டு துண்டாக வெட்டி வாயிலே திணித்தார். நான் சாப்பிட்டு விட்டேன். ஏண்டா இவ்வளவு போய் சொல்ற? எங்களையும் எழுப்பி இருந்தா 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கலாமே. சொன்னா, யூதனே உன்னை எழுப்புனேன், நீ துர்சீன மலையில் இருந்தாய். நஸ்ரானி, உன்னையும் நான் எழுப்பினேன், நீ முதவானத்தில் இருந்த. கூப்பிட்டு பார்த்தேன், வல்ல, அதனால நானே சாப்பிட்டேன். நம் வாழ்க்கை எங்கே யோசித்து பார்க்கிறோம். பொய் சொல்லாத ஒரு நாள் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் வளர்ப்பில் இருக்கிற பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு பொய் சொல்லவில்லை, வரலாறு இல்லை. பெருமானாருக்கு யார் கல்வியை கொடுத்தது? உலகத்திலே நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசான் உண்டா? இல்லை.